இந்தியாவில் வந்து சென்ட்ரல் பேங்க் யாருன்னு பார்த்தோன்னா ஆர்பிஐ. ஸோ ஆர்பிஐ வந்து இப்போ ரெப்போ ரேட் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அதாவது 0.25% கம்மி பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே வந்து பிப்ரவரியில் ஒரு 0.25 வந்து கம்மி பண்ணாங்க. ஸோ அப்போ ஒரு 0.25, இப்போ ஏப்ரல் ஒரு 0.25னால இப்போ அரௌண்ட் 6% வந்து நிற்குது. ஸோ கரண்டாக ரெப்போ ரேட் வந்து 6% நிற்குது. ஸோ இந்த ரெப்போ ரேட்னா என்ன? நம்ம ஏற்கனவே ஒரு பெரிய வீடியோ போட்டிருப்போம். இந்த ரெப்போ ரேட்னா என்னன்னு ஜெனரலாக சொல்கிறேன். ஸோ பேங்க்ஸ், அதாவது ஆர்பிஐ கீழே உள்ள பேங்க்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பிஐ, அப்புறம் இந்தியன் பேங்க், அந்த மாதிரி பேங்க்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ அவங்களுக்கு வந்து பணம் தேவைப்படுது அப்படின்னா ஆர்பிஐலேருந்து கடன் வாங்குவாங்க. ஸோ அப்படி கடன் வாங்குறதுனால இவங்க கொடுக்குற வட்டி விகிதம் தான் இந்த ரெப்போ ரேட்டு தான். ஸோ 6% இப்போ இருக்குது. ஸோ இது கம்மியானால நம்ம போய் பேங்க் நாடுவோம்ல லோனுக்காக, ஸோ அதோட வட்டியும் கம்மியாகும். ஸோ ஓவரால் ஜென்ரலாக பார்க்கும்போது ஒரு காமன் மேனுக்கு வந்து ஹோம் லோன், அப்புறம் நார்மலாக இண்டிவிஜுவல் லோன் இதெல்லாம் வந்து ஒரு வட்டி விகிதம் வந்து ரொம்பவே கம்மி. ஸோ இப்படி ஜென்ரலாக பார்க்கும்போது வந்து நல்லாவே ஒரு பெனிஃபிட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு 40 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் கடன் வைக்கிறீங்க, ஒரு ஹோம் லோன் வந்து கட்ட போகிறீங்க. ஒரு 20 வருஷத்துக்கு பிளான். ஸோ 8.5% வந்து வட்டி இருக்குது இப்போது. ஸோ அதே 8.5% இப்போ 0.5 கம்மி பண்ணனால இப்போ 8% ஆயிடுச்சு. ஸோ இதனால் உங்களுக்கு வந்து ஒரு 20 வருஷத்தில் அரௌண்ட் 2 to 3 lakh. ஸோ இது இந்த 2லேருந்து ஒரு 3 லட்சம் வரைக்கும் நம்ம சேவ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு நல்ல முக்கியமான ஒரு பெனிஃபிட். ஸோ வந்து ஹோம் லோன் எல்லாமே கம்மியானால ஒரு இண்டிவிஜுவலும் எடுத்திங்கன்னா ஒரு காமன் மேனுக்கு வந்து நல்ல பெனிஃபிட். அதுவும் இல்லாமல் ஒரு இண்டிவிஜுவலாக லோன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா வட்டி விகிதம் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா வட்டி விகிதம் கம்மியானால வந்து நீங்கள் அதிகமான லோன் வாங்கலாம். ஸோ ஒரு 50,000 வாங்கிட்டு இருக்கிறதுல இப்போ ஒரு 60,000 கிட்ட வாங்கலாம், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ அதனால் சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு ரொம்ப உதவிகரமாக ஒன்று அமையும். ஸோ அப்புறம் வந்து நீங்கள் ஷேர் மார்க்கெட் எடுத்திங்கன்னா, ஸோ வட்டி விகிதம் கம்மியானால கடன் வாங்குகிற இந்த அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்கனால, ஸோ அதனால் அதிகமான அளவில் நம்ம வந்து கடன் வாங்கிட்டு அதை வந்து பிஸ்னஸில் போட்டு வளர்ச்சி அடைறதுனால வந்து இந்த நார்மலாக இந்த இந்தியன் கம்பெனிஸ் வந்து வளர்ச்சி அடைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி வளரும் போது வந்து ஷேர்ஸ் நல்ல ஒரு பாசிட்டிவ் சைன் இருக்கனால ஷேர் மார்க்கெட் நாளைக்கு வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து இது ஒரு ரீசன். ஸோ இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு என்னதான் இருந்தாலுமே ஏற்கனவே எதிர்பார்த்தது தான். அதாவது இந்த ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட் கட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி ஏற்கனவே எதிர்பார்த்து தான். அது மாதிரி பிப்ரவரியில் கட் பண்ணாங்க, இப்போ ஏப்ரலில் கட் பண்ணாங்க, அப்புறம் வந்துட்டு ஈவினிங் ஆகஸ்ட்டில் கட் பண்ண போகிறோம், அந்த மாதிரிலாம் டாக் போயிட்டுருக்கு. ஸோ ஏற்கனவே எதிர்பார்த்ததுனால வந்துட்டு மேபி ஷேர் மார்க்கெட்டை அப்படியே கூட மூவ் ஆகலாம், இல்லைனா டவுன் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. ஏன் டவுன் ஆகுது அப்படின்னா ஏற்கனவே டேரிஃப் பிளான் அந்த மாதிரிலாம் ஒரு ஃபியர் போயிட்டனால டவுன் ஆக வாய்ப்பு இருக்குது. பட் வந்து ஜென்ரலாக நீங்கள் பார்க்கும்போது வந்து வட்டி விகிதத்தை கம்மி பண்ணிட்டாலே எக்கனாமி வந்து ஒரு குட் சைன் மாதிரி தான். ஸோ எல்லாருமே வந்து நம்பி வந்து ஒரு நார்மலாக ஒரு லோன் வாங்குற இடத்துல வந்து கொஞ்சம் அதிகமாக லோன் வாங்குவாங்க. ஸோ அதை பிஸ்னஸில் போடும்போது எக்கனாமி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதான் பிளான்.